ஆகாச கன்னியின் அபூர்வ அருள். நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களில் தொண்டைப் பகுதியில் அமைந்திருப்பது விசுத்தி சக்கரம். இந்த சக்கரத்திற்கும் சப்த கன்னியரில் ஒருவரான ஆகாச கன்னிக்கும் உள்ள ஆச்சரியமான தொடர்பு என்ன தெரியுமா? விசுத்தி சக்கரம் ஆகாயத்தின் வாசல். ஐம்பூதங்களில் ஆகாயம் நம் உடலின் தொண்டைப் பகுதியை ஆளுகிறது. இதுவே விசுத்தி சக்கரம். ஆகாச கன்னி என்பவள் அண்டவெளியின் சக்தி. எனவே இந்த சக்கரத்தின் அதிதேவதையாக இவள் போற்றப்படுகிறாள். ஒருவருக்கு இந்த சக்கரம் சீராக இயங்கினால் அவர்கள் பிரபஞ்ச ஆற்றலோடு நேரடியாக தொடர்பில் இருப்பார்கள். வாக்குச்சித்தி என்றால் என்ன? ஆகாச கன்னியின் அருள் பூரணமாக கிடைத்தவர்களுக்கு வாக்குச்சித்தி உண்டாகும். அதாவது அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு காந்த சக்தி இருக்கும். அவர்கள் எதைச் சொல்கிறார்களோ அது அப்படியே நடக்கும் வல்லமை பெறும். அவர்களின் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். பொய் பேசாத தூய்மையான மனம் கொண்டவர்களுக்கே இந்த சித்தி எளிதில் கைவசமாகும். ஆகாச கன்னியின் அருள் பெற்றவர்களின் அடையாளங்கள். இவர்களது குரல் கணீரென்று மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். மற்றவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இவர்கள் சொல்லும் ஒரு சிறிய யோசனை மிகப்பெரிய தீர்வைத் தரும். கலைகள், கவிதை மற்றும் பேச்சாற்றலில் இவர்களை வெல்ல ஆள் இருக்காது. இவர்களது உள்ளுணர்வு மிகவும் பலமாக இருக்கும். இந்த அருளைப் பெறுவது எப்படி? ஆகாச கன்னியை தியானிக்கும் போது நம் தொண்டைப் பகுதியில் ஒரு நீல நிற ஒளியை மனக்கண்ணால் பார்க்க வேண்டும். நறுமணப் புகையினால் சாம்பிராணி, ஊதுபத்தி அவளை வழிபடுவது விசுத்தி சக்கரத்தை தூண்ட உதவும். மிக முக்கியமாக, சத்தியம் பேசுபவர்களிடம் ஆகாச கன்னி எப்போதும் குடியிருப்பார்.